श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदगीसरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्तहासं वादालयेशमनिशं हृदि भावयामि। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णचः यासां हरिगदोद्गीतं पुनादिभुवनत्रयम्। कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासदां पुरदो मम। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्ख्यपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामकाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती சம்பவம் தாமவை ஜெயந்தி விபூஷணம். பாகவத பக்தர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரம். போன காணொளியில் ஸ்ரீ கிருஷ்ண ஜனனத்தை பற்றியும் பூதனையும் சகடாசுரனையும் எப்படி அழிச்சாருங்கிறத பார்த்தோம் இல்லையா. இந்த காணொளியில் அவரோட பாலச்சேட்டிதங்களையும் உலோக பந்தனம் அசுரர் வதம் இதெல்லாம் பார்க்கலாம். ஆச்சு, கண்ணனுக்கு இப்போது 1 வயசு ஆகிடுது. ஆனால் இன்னும் பேரே வைக்கலை. வசுதேவர் அவர் குலகுருவான கர்காச்சாரியாரை வேண்டார். கோகுலத்தில் நந்தகோபர்கிட்ட வளர்கிற தன் குழந்தைக்கு இவர் பெயர் சூட்டணும்னு. அவரும் கோகுலத்துக்கு வரார். இந்த நந்தகோபருக்கு ஒரே சந்தோஷம். முனிவர்கள்லேயே சிறந்தவரானவர் தன் வீடு தேடி வந்திருக்காரேன்னு அவரை சேவித்து உபசரிக்கிறார். இவ்வளோ பெரிய ஆச்சாரியன் வந்திருக்கார், இவரை விட்டே நம்ம பிள்ளைக்கு பெயரிட சொல்லலாம் அப்படின்னு அவரை வேண்டுறார். நீர் சரின்னு சொன்னால் நான் இப்போவே விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறார். 1 வயசு வரைக்கும் ஏன் பெயரே வைக்கலை அப்படின்னா, ஒரு விழான்னு பண்ணால் எல்லாரையும் கூட்டு விருந்து வைக்கணும். ஏற்கனவே 3 தடவை அசுரர்களால் ஆபத்து வந்துடுது. இப்போது இதனால் கண் திருஷ்டி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் தள்ளி போட்டுட்டே வந்தார். இப்போது இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதுனால அவர் கேட்குறார். யத் வம்சாச்சாரியத்வாத் சுனிப்ருதமிதமார்ய கார்யமிதி கதயன் கர்கோ நிர்கத புலகः சக்ரேதவசாக்ரஜஸ்ய நாமானி. கர்காச்சாரியார் சொல்கிறார், காரியம் கெட்டுது போ, வேறு வினையே வேணாம். நான் வசுதேவன் குடும்பத்துக்கு ஆச்சாரியன். நீ விழாவை ரொம்ப விமரிசையாக கொண்டாடினா அது கம்சனுக்கு தெரிய வரும். நான் ஏன் இங்கே இருக்கிற உன் குழந்தைக்கு பேர் வைக்கணும்? ஒருவேளை இது தான் தேடின்னு இருக்கிற வசுதேவரோட 8வது குழந்தையோ அப்படின்னு சந்தேகப்படுவான். அப்போ உன் குழந்தைக்கு ஆபத்து வரும். அதனால் யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம், ரகசியமாக பண்ணலாம். உன்னுடைய மாட்டு கொட்டகையில் வச்சு அவனுக்கு நாமகர்மாவை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். 2 தொட்டில் போட்டு ஒன்றில் கிருஷ்ணனையும் இன்னொன்றில் வசுதேவரோட முதல் மனைவியான ரோகிணிக்கு பிறந்த குழந்தையையும் விடுறா. பிறந்த 11ஆம் நாளே பண்ண வேண்டிய நாமகர்மாவை ரகசியமாக எந்த படாடோபமும் இல்லாமல் பண்ணதுனால தான் நம்ம இப்போ கண்ணன் பிறந்த நாளான ஸ்ரீ ஜெயந்தியை கண்ணனுக்கு பிடிச்ச அவ்வளவு பட்சணங்களையும் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப ஜோராக கொண்டாடுறோம்.
कथमस्य नाम कुर्वे सहस्रनाम्नो अनन्तनाम्नो वा इति नूनं गर्गमुनिः चक्रे तव नाम नाम रहसि विभो. எந்த பகவானோட நாமாவை சொன்னால் பிறவிப்பிணி நீங்குமோ அந்த பகவானுக்கு நாம பெயரிட போகிறோம் அப்படின்னு கர்காச்சாரியருக்கு தான் நாமகர்மா பண்ண போகிறத நினச்சி புல் அரிக்கிறதான். என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் குருவாயிரப்பா, உன் அண்ணனுக்கும் உனக்கும் நாமகர்மா பண்ணுறார். சகஸ்ர நாமங்களை அனந்த நாமங்களை உடைய உனக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். இங்கே பட்டத்திரிகள் கர்காச்சாரியர் சகஸ்ர நாமங்களை உடைய உனக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிக்கிறான்னு சொல்கிறாரே. பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணனை துதிச்சதை தானே நம்ம இன்றைக்கும் சகஸ்ரநாம ஸ்தோத்திரமாக சேவிக்கிறோம். அப்படின்னா பீஷ்மர் பாடுறதுக்கு முன்னாடியே வேதத்தில் பகவானோட 1000 நாமங்களும் ஏன் அனந்த கோடி நாமங்களும் இருந்தது. அதைத்தான் பீஷ்மர் சொல்லி துதிக்கிறார். कृषिधादुणकाराभ्यां सत्तानन्तात्मधां किलापिलपत् जगदगर्षित्वं वा गदयदृशि कृष्णनामधेव्यतनोद्. கிருஷினா பூமி, பூமிக்கே ஆனந்தத்தை கொடுப்பவர் அப்படின்னு கிருஷ்ணன்னு திருநாமத்தை சூட்டுறார். கிருஷ்ணன்னா நம்ம பாவங்களையெல்லாம் திருடிட்டு போகிறவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இது மட்டும் இல்லை, வசுதேவனோட மகன்கிறதுனால வாசுதேவன். ஆனால் இதை நந்தகோபர்கிட்ட சொல்லலை. உன் அண்ணனுக்கு பலசாலியாக இருந்ததுனால பலராமன்னு பேர் சூட்டினார். சங்கர்ஷணன்னு இன்னொரு பேரையும் சூட்டுறார். ஏன்னா இவர் தேவகி கர்ப்பத்துலேருந்து அதுக்கப்புறம் ரோகிணியோட கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டார் இல்லையா, அதனால் அதிமானுஷ குழந்தைகள்ங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டார். யார் உன் குழந்தையோட நட்பாக இருக்காளோ அவளுக்கு துன்பமே வராது. இவனை எதிரியாக பாவிச்சா அழிஞ்சு போயிடுவான். அசுரர்களை எல்லாம் அழிச்சுடுவான். தன்னோட சம்பந்தப்பட்டவர்களை வைகுண்டத்துக்கே ஏற்றுவான். புகழ்மிக்கவனாக இருப்பான். இவனால் தான் உன் கஷ்டம் எல்லாம் தீரும் அப்படின்னு கர்காச்சாரியார் குருவாயிரப்பா உன் பெருமைகளை எல்லாம் சொன்னாராமே. நீ தான் ஹரிங்கிற மட்டும்தான் சொல்லலை. அவர் புறப்பட்டு போனதுக்கப்புறம் நந்தகோபர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உன்னை கொண்டாடுறார். இவ்வளோ கருணை உள்ள நீ என் வியாதியையும் போக்கு அப்படின்னு வேண்டுறார். இப்போ குருவாயிரப்பா, நீ பலராமனோட தவழ ஆரம்பித்த சலங்க சத்தத்தை கேட்டு நீ இன்னும் வேகமாக தவழ ஆரம்பித்த. உன் திருவடியை அந்த கோபிகைகள்லாம் தரிசிக்கிறான். தோள்வளை கை விளையாட்டம் இறங்கி வந்துடுத்து. இந்த அழகை பார்த்தபடி எல்லாரோடைய மனசையும் நீ திருடிட்ட. வேகமாக தவழ்ந்து போய் சேத்துல விழுந்து எழுந்து வரதை பார்த்த முனிவர்கள்லாம் உன்னை துதிக்கிறான். உன் தாயான யசோதை அப்படியே உன்னை எடுத்து அள்ளி அணைச்சிண்டு உன்னை மடியில் கிடத்தி பால் கொடுக்க ஆரம்பித்தா. என்ன புண்ணியம் பண்ணியிருக்கா. இப்போ நீ எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்ட. விளையாட ஆரம்பித்த உடனே பார்த்து கோபிகைகள்லாம் சந்தோஷப்படுறா. எல்லாத்தையும் மறந்து உன் பின்னாடியே ஓடி வரா. प्रतिनवनवनीतं गोपिका दत्तमिच्छन् कलपदमुपगायन् कोमलं क्वाभिनृत्यन् सतययुवतिलोकैः अर्पितं सर्पिरश्नन् क्वचन नवविभग्वं दुग्धमप्याबिभस्त्वम्. புதுசாக அன்னைக்கு கடைஞ்ச வெண்ணெய் தானே குருவாயிரப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ஆடின பாடின அந்த வெண்ணெயை பெறத்துக்காக இப்படி பாலையும் வெண்ணெயும் உண்டு மகிழ்ந்தியே. இப்படி கேட்டு வாங்கி சாப்பிட்ட வெண்ணெயை விட அவளுக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட தொடங்கினேன். பலிகிட்ட தான் யாச்சகம் கேட்டோம், இவாகிட்ட எதுக்கு கேட்டு வாங்கணும். அப்படி ஒரு நாள் அந்த ஒரு கோபிகை வீட்டில் ஏலக்காய் பாலை திருட போனப்போ அவன் இவனை பிடிச்சி பரம்பால் அடிக்கிறான். அந்த அடி 14 லோகமும் அடிபட்டு தான். ஏன்னா எல்லாமே உன் உடலுக்குள்ளே அடக்கமாச்சே குருவாயூரப்பா. இந்த மாதிரி நீ வெண்ணெய் திருடினதை பார்த்த கோபிகைகளுக்கு வெண்ணெய் திருடு போயிடுத்தேன்னு உன் மேலே கோபமோ வருத்தமோ திருடிட்டேன்னு துக்கமோ இல்லையா. ஏன் நீ அவள் உள்ளத்தையே சேர்த்து திருடிண்டு நீ தந்த அனுபவத்தினால அவர்களெல்லாம் மகிழ்விச்ச. பானை தான் உடல், வெண்ணெய் நம் மனம். மனத்தை தூய்மையாக வெள்ளையாக வெண்ணெய் மாதிரி வச்சுருந்தா அதை கவர்ந்து போயிடுவார் பெருமாள். பாலாகி தயிராகி வெண்ணெயாகி பரபக்தி பரமபக்தி பரஞானம்னு வர உள்ளத்தை எடுத்துக்கிறார். ஏன் திருடணும்? நம்ம கொடுக்க மாட்டோமே, என்னோடதுன்னு நினைப்போம்.
நம் உள்ளத்தை திருடுறதுனால திருடன்னு சொல்லலை அவரை. இந்த கதையை கேட்பவர்களோட சொத்தான பாவத்தை எல்லாம் திருடுறார். திருடின வெண்ணையை ஏன் பகிர்ந்தார் எல்லாருக்கும்? தான் அடியார்க்கு அடியார்களாக நம்ம மாற்றுறதுக்காக தான். குருவாயிரப்பா, என்னோட வியாதியையும் போக்கக்கூடாதா அப்படின்னு வேண்டுறார். शाकाक्रेत विधुं विलोक्य बलमे त्यम्बां च दादं मुहुः सम्प्रात्याद तदा तदीयवचसा प्रोक्षिप्तबाहौ त्वयि चित्रं देवशशीसदेकरमगात् किं ब्रूमहे सम्पदः ज्योतिर्मण्डलपूरिता किल वपुः प्राकाविराट् रूपधाम्. ஒரு நாள் மரக்கிளைக்கு நடுவில் நீ பார்த்த சந்திரனை பழம்னு நினச்சி நீ அந்த பழம் வேணும் அப்படின்னு உன் தந்தைகிட்ட கேட்டிய குருவாயிரப்பா. அவரும் உன்னை ஏமாத்துறதுக்கு மனசு இல்லாமல் உன் கையை நீட்டு, அந்த பழம் உன் கையில் வந்து விழும் அப்படின்னு சொல்ல நீயும் கை நீட்டின. உன் ஸ்பர்ஷம் வேண்டி அந்த சந்திரனே உன் கையில் வந்து உட்காந்துட்டானே. அவ்வளோ பெரிய சந்திரனை அடக்கிறதுக்கு உன் விராட் விஸ்வரூபத்தையே எடுத்த. இதை பார்த்த நந்தகோபருக்கு இதை மறக்கடிச்சுட்ட. ஜகத்தையே சரீரமாக கொண்டு எல்லாத்துக்குள்ள குருவாயிரப்பா இருக்கியே, என் வியாதியை போக்கக்கூடாதா? குருவாயிரப்பா, நீ ஒரு தடவை உன் தாயோட மடியில் படுத்துட்டு பாலை சாப்பிட்டுட்டு இருந்த. அப்போ கொட்டாவி விட்ட. அதில் உன் தாய்க்கு மொத்த பிரபஞ்சத்தையும் உன்னோட வாயில் காட்டினேன். ஆனால் அவள் அதை பிரம்மன்னு கடந்து போயிட்டான். ஒரு நாளைக்கு உன் நண்பர்களோட மரத்தில் ஏறி பழங்களை பறித்து அவளுக்கெல்லாம் கொடுக்காம ஏமாற்றிட்டேன். உடனே அவள்லாம் உன் தாயார்கிட்ட போய் கிருஷ்ணன் மண்ணை அள்ளி சாப்பிட்றான் அப்படின்னு அவளை கூட்டின்னு வந்தான். அவளும் பயந்து ஓடி வரான். மண்ணை சாப்பிட்டியா அப்படின்னு உன்னை திரும்ப திரும்ப கேட்குறான். நீ வாயே திறக்கலை, ஒரு புன் சிரிப்பை மட்டுமே பண்ண. இத்தனை பேர் நீ மண்ணை சாப்பிட்டேன்னு சொல்கிறாளே, உன் வாயை திறந்து காட்டு அப்படின்னா. உடனே உன் திருவாயை அழகாக தாமரை மலர்வதை போல நீ திறந்த. அபிமிருல்லவதர்ஷனோத்சுகாம் ஜனனீந்தாம் பகுதர்பயன்னிவ பிருத்திவீம் நிகிலாம் ந கேவலம் புவனான்யப்பகிலான்யதீத்ருஷ குஹச்சித்வனம் அம்புதி क्वचिदप्रं कुहचित्रसातलं मनुजादनुजा क्वचित् सुराः ददृशे किं न तदा त्वदानने. உன் வாயில் துளி மண் கிடைக்குமான்னு உன்னை வாயை திறக்க சொன்னான். ஆனால் நீயோ கொஞ்சம் மண் என்ன, மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாத்தையும் வாய்க்குள்ள 14 உலகங்களையும் காட்டினியே. காடு, மலை, கடல், வானம், ரசாதல லோகம், மனிதர்கள், அசுரர்கள், தேவர்கள் எல்லாரையும் பார்த்தா. எதை தான் உன் தாய் பார்க்கல? கலசாம்புதிஷாயினம் புனக பரவைகுண்டபதாதிவாசினம் ஸ்வபுரச்ச நிஜார்பகாத்மகம் கதிதா துவாம் நததர்ஷ சாமுகே. இதெல்லாம் மட்டும் உன் தாய் பார்க்கல. பார்க்கடல் பள்ளி கொண்டிருந்த பெருமாளையும், வைகுண்டத்தில் உள்ள பரவாசுதேவனையும், ஆயர்பாடியில் உள்ள கிருஷ்ணனையும் பார்த்தாளாம். இப்படி உன்னை பலவித வடிவங்களில் உன் திருவாய்க்குள்ளே பார்த்தாளே, என்ன பாக்கியம் பண்ணாளோ. அது மட்டும் இல்லை, அந்த திருவாய்க்குள்ளே உள்ள கிருஷ்ணன் வாயை திறக்க அதுக்குள்ளே மேலே பார்த்த எல்லாம் தெரியறது. அங்கேயும் நீ வாயை திறக்க அதுக்குள்ளே எல்லாம் தெரியறது. எல்லாம் உன்னுள் அடக்கம்னு காட்டின. இப்படி எல்லையே இல்லாமல் போகிறதே குருவாயிரப்பா. இப்போது யசோத நீ சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன்னு தெரிஞ்சுட்டா. பின்ன ஒரு சின்ன குழந்தை வாயில் எப்படி பிரபஞ்சமே தெரியுமா? உடனே அவள் பார்த்த காட்சியை அவளை மறக்க வச்சுட்டு, அம்மா எனக்கு பசிக்கிறது, பால் கொடு அப்படின்னு கேட்குற. நீ இப்படியெல்லாம் லீலை பண்ணணுன்னு தானே பூலோகத்துக்கே வந்த. உன்னை பகவான்னு எல்லாரும் தெரிஞ்சுட்டா எப்படி உன் ஆசை நிறைவேறும்? அற்புதம் உன் பாலலீலைகள் அப்படின்னு பூர்த்தி பண்ணுறார் இந்த தசகத்தை. அடுத்ததாக உலூகல பந்தனத்தை பற்றி பாடுறார். ஒரு நாள் உன் தாய் தானே தயிர் கடைஞ்சுன்னு இருந்தா. ஏன்னா பணிப்பெண்கள்லாம் வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தா. அப்போ நீ தாய்ப்பால் வேணும்னு கேட்ட உடனே உன்னை மடியில் கிடத்திட்டு தயிர் கடைஞ்சுட்டே உனக்கு பால் புகட்டினான். பாதி வயிறு மட்டுமே உனக்கு நிரம்பி இருந்தப்போ அப்போ தான் உன் தாய்க்கு அடுப்பில் பாலை வச்சுட்டு வந்தது ஞாபகம் வருது. உடனே உன் தாய் உன்னை கீழே இறக்கி விட்டுட்டு பாலை கவனிக்க போயிட்டா. நீ தாமலை மலர்வதற் போல் சிரிச்சுண்டு அனுபவித்து பாலை சாப்பிட்டுட்டு இருந்த.
உனக்கு எனக்கு பால் ஊட்டுறதை விட உள்ள அடுப்பில் உள்ள பால் தான் உனக்கு பெருசாகிட்டா அப்படின்னு செல்ல கோபம் வந்துடுது. இதை கேட்க வாளுக்கெல்லாம் கோபம் எல்லாம் போயிடுமா. உடனே மத்தை எடுத்து ஓங்கி தயிர் கடைஞ்சிட்டு இருந்த பானையை உடைச்ச. ஆஹா, தயிர் ஆறா பெரிய ஓடுறதே. உள்ள பாலை இறக்கி வச்சுட்டு தயிர் கடையை வந்தவளை தயிரை சுத்தம் பண்ணுற வேலையை கொடுத்துட்டு அது வரைக்கும் கடைஞ்சி எடுத்த வெண்ணெயை எடுத்துட்டு நீ ஓடி போயிட்ட. பானை உடையிற சத்தம் கேட்ட உன் தாய் உனக்கு என்ன ஆபத்து அப்படின்னு ஓடி வரா. வந்து பார்த்தா பானை உடஞ்சி உன் புகழ் எப்படி உலகமெல்லாம் பரவி இருக்கோ அது மாதிரி தயிர் தரையில் பரவி ஓடுறதாம். வேதமார்க பரிமார்கிதம் ருஷா துவாம் அவீக்ஷ பரிமார்கயன் யசௌ சந்ததஷ சுகிருதின் உலூகலே தீயமான நவநீத மோதவே. வேதங்களே தேடின்னு இருக்கிற உன்னை கண்டுபிடிக்க உன் தாய் ஓடி வரா. நீயே உன்னை காமிச்சு கொடுத்துட்ட. எப்படி? தயிரில் நனைஞ்ச காலோட ஓடி வந்த. நீ பின்புறத்தில் இருக்கிற ஒரு ஓட்டை விழுந்த உரலுக்குள்ளே கொஞ்சம் வெண்ணெயை ஒளிச்சு வச்சுட்டு உரல் மேலே ஏறி உட்காண்டு கையில் கொஞ்சம் வெண்ணெய், வாயில் வெண்ணெய், பக்கத்தில் இருந்த பூனை வாயில் வெண்ணெய். உன் தாய்க்கு பயங்கரமாக கோபம் வருது. விட்டானா பார், உன்னை ரொம்ப விஷமம் பண்ணுற, நீ உன்னை கட்டி போடுறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். யோகிகள் மனத்தால் கூட பிடிக்க முடியாத ஒன்றை தன் கையால் யசோதை பிடிச்சிட்டாளே. அப்போ நீ ஒரு நடிப்பு நடிச்சியே, அடடா. கண்ணா, கிருஷ்ணா, குருவாயூரப்பா, தாமரை போல் இருக்கிற உன் மகத்தில் இருக்கிற உன் கண்ணுலேருந்து வர நீலி கண்ணீரால் மை கண்ணுலேருந்து கரைஞ்சி வழியிறது. மையோட கூடின கண்ணை கையால் துடைக்கிற. உன் உடம்பு அப்படியே நடுங்கிறது. உன் உதடுகள்லாம் வடவடான்னு துடிக்கிறது. யசோதையை பார்த்து கை கூப்பிண்டு, அம்மா என்னை ஒன்றும் பண்ணிடாத, அடிக்காதேன்னு நடிச்சியே. யாரை பார்த்து உலகமே நடுங்கிறதோ நீ உன் அன்னையை பார்த்து நடுங்கினியா? யாரை பார்த்து ரிஷிகள்லாம் கை கூப்புறாளோ அப்பேற்பட்ட நீ உன் அன்னையை பார்த்து கை கூப்பின. உன் நாடகத்தை பார்த்து யசோதை பயந்து போயிட்டா. ஐயோ, இந்த குழந்தை கை வாங்கினதுக்கே நடுங்கிறதே, இவன் அடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறான். ஆனாலும் அவள் இருந்து கஷ்டப்பட்டு கடைஞ்ச வெண்ணெயை எடுத்துட்டு தயிர் பானையும் உடச்ச இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு உன்னை கயத்தால் கட்டுறதுக்கு முடிவெடுத்தா. இதையெல்லாம் உன் தாயின் தோழிகள் வேடிக்கை பார்க்குறான். உனக்கு ரொம்ப விஷமம் ஜாஸ்தியாகிடுது. இங்கே ஓடுற அங்கே ஓடுற. நம்ம வீட்லேயே இவ்வளோ வெண்ணெய் இருக்கும்போது அக்கம் பக்கத்துலலாம் போய் வெண்ணெய் திருடுற. உன் தொல்லையே தாங்கலை. இந்த கயிறாலேயே உன்னை உரலோட கட்டுறேன் பார். பந்துமிச்சதியமேவ சஜ்ஜனஹ தம்பவந்தமயி பந்துமிச்சதி சானியுச்சரசனா குணான் பகூன் த்வயங்குலோனம் அகிலம் கிளைக்ஷத. கிருஷ்ணா, குருவாயூரப்பா, நீயே தலைவனா, எஜமானனா, தாயா, தந்தையா, சகோதரனா, கணவனா, நண்பனா, சேவகனா, குழந்தையா, சான்றோர்கள் எல்லாம் பந்துவாக உன்னை பார்க்குறாளே. அப்படிப்பட்ட உன்னை இங்கே யசோதை பந்து மிச்சதி, பந்தனம் கட்டி போட நினச்சாலே. அந்த கயிறால் உன்னை 3 தடவை சுற்றி முடிச்சு போட்டுட்டா. குருவாயூரப்பா, எப்படி அவளால் உன்னை கட்ட முடிஞ்சுது? அகங்காரம் கர்வம் இருந்தால் நீ கட்டுப்பட மாட்ட, அன்பு இருந்தால் கட்டுப்படுவ. இப்போது இந்த கயிறையே உரலோட கட்டினா குழந்தைக்கு வலிக்குமே. நீ விளையாடுறத பார்த்து சந்தோஷப்படுறவ உன்னை கட்டி போட்டு கஷ்டப்படுத்துவாளா? அதனால் வேறு ஒரு கயிறை எடுத்துன்னு வந்து அந்த உரலை சுற்றி 3 சுற்றி முடிச்சு போட்டா. இப்போ 2 கயிற்றையும் சேர்த்து கட்ட போனப்போ 2 அங்குலம் குறையிறது. உடனே உள்ளே போய் இன்னும் கயிறு எடுத்துன்னு வரான், கட்டி போடுறான். நீயும் நகரலை, உரலும் நகரலை. ஆனால் அந்த 2 அங்குலம் அப்படியே இருக்கிறது. வீட்டில் இருக்கிற அத்தனை கயிற்றையும் எடுத்துன்னு வந்து கட்டுறான். அப்படியே 2 அங்குலம் அப்படியே இருந்தது. களைச்சி போயிட்டா யசோதை. விஸ்மிதோஸ்மிதஜகீஜநேக்ஷிதாம் ஸ்வின்னசன்னவபுஷம் நிரீக்ஷதாம் நித்யமுக்தவபுரப்யஹோஹரே பந்தமேவ கிருபயா அன்வமன்யதாக. இதை வேடிக்கை பார்த்த அவளோட தோழிகள்லாம் சிரிக்கிறாள். இவளுக்கு எடக்க விளக்கையே தெரியாது, இவன் எங்கே இந்த விஷமக்காரனை கட்டி போட முடியும் அப்படின்னு. சில பேர் இதென்ன இவ்வளவு கயிறு கொண்டு கட்டினாலும் கட்ட முடியலையே அப்படின்னு வியக்கிறான். யசோதையோ வியர்த்து விறுவிறுக்க களைச்சி போய் சோர்ந்து போய் உட்காந்துட்டான். உன்னை யாராலையாவது கட்ட முடியுமா குருவாயூரப்பா? நாங்கள் தான் பிறவி பிணியால் கட்டுப்பட்டிருக்கோம்.
கிருஷ்ணா, உன் தாய்க்கு உன்னை கட்ட முடியாதா அப்படின்னு உன் தாயார் யசோதை உன்னை பார்த்து கேட்குறான். என்ன கட்டணும்னா நீ என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே உன்னை கெஞ்சறான். அப்போது அவள் உன்னை கட்டி போடுறதுக்கு நீ அனுமதிச்ச. கடைசியாக ஒரு கயிறால் முடிச்சு போட 2 அங்குலம் குறைஞ்சி கட்டி போட்டுட்டாளே. கண்ணினும் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அன்னித்தென் குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. வயிற்றில் கயிற்றால் கட்டப்பட்டவன்னு தாமோதரன்னு ஒரு பெயரையும் பெற்றாயே குருவாயூரப்பா. தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு. அப்பாடா கட்டிட்டோம், இனி இவனால் எங்கேயும் நகர முடியாது, விஷமும் பண்ண முடியாது அப்படின்னு வேலையை பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டா. நீ அந்த உடஞ்சி போன உரலில் உள்ள ஓட்டையில் நீ ஒளிச்சு வச்சல வெண்ணெய், அதை எடுத்து சாப்பிட்ட. குருவாயூரப்பா, உலகத்தில் மனுஷாளுக்கு இருக்கிற பாசத்தை விட்டால் தான் ஒன்று அடைய முடியும். ஆனால் இங்கே மட்டும் உன் தாய் பாசத்தை, அதாவது கயிற்றை வச்சு மனசில் உள்ள பாசத்தோடு உன்னை கட்டி போட்டு உன்னை அடைஞ்சிட்டாளே. அது எப்படி? இப்படி இருந்த உன்னை தேவர்கள்லாம் ஆஹா உன்னையும் ஒருத்தி கட்டிட்டாளே, நீயும் கட்டுண்டு இருக்கியே அப்படின்னு கை கூப்பிட்றான். வயிற்றில் 3 கயிறு கட்டின தழும்பு தான் புருஷோத்தமனுக்கு லக்ஷணம் அப்படின்ட்டாலாம். எப்படி சங்கு சக்கரம் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவன்னு லக்ஷணமோ அது மாதிரி இப்படி நீ கட்டுண்டாயா அப்படின்னு யாரெல்லாம் இதை பற்றி நினைக்கிறாளோ அவள் எல்லாரும் கட்டுப்பட்டிருந்த பிறவி பிணியிலேருந்து விடுபடுவா. குருவாயூரப்பா, என் நோயை போக்கி என் பிறவி பிணியையும் போக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். யசோதா கிருஷ்ணனை துரத்தின்னு வந்தபோது அந்த உடஞ்சி போன உரலில் உள்ள ஓட்டையில் ஒளிச்சு வச்சான் இல்லையா வெண்ணெயை, அதை எடுத்து சாப்பிட்ட உடனே தூரத்தில் 2 அர்ஜுன மரம் இருக்கிறத பார்த்தேன். நளகூபன் மணிக்ரீவன்கிற 2 யக்ஷகுலத்தை சேர்ந்தவா. இவா குபேரனோட புத்திரர்கள். இவா 2 பேரும் சிவபெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி நிறைய செல்வத்தை பெற்றதுனால அகங்காரம், கர்வம் ஜாஸ்தியாகி தான் பெரியவன் அப்படின்னு கர்வம் தலைக்கேறி ஒன்றையே மறந்து இஷ்டப்படி சஞ்சரிச்சுட்டு வந்தான். ஒரு நாள் இவன் என்ன பண்ணுறா, சுறாபானம்ங்கிற மயக்கத்தை கிறக்கத்தை தரக்கூடிய பானத்தை குடிச்சிட்டு ஆடை இல்லாமல் நிறைய பெண்களோட ஆகாச கங்கையில் நீராடின்னு இருந்தா. இந்த சுறாபானம்ங்கிறது தான் மதுவுக்கு சமமானது. சோமபானம்ங்கிறது சோமங்கிற செடியின் சாறு, அது யாகத்தில் வரக்கூடிய ஒரு பிரசாதம். இதை யாகம் பண்ணுறவாள்லாம் சாப்பிடுவா. இதைத்தான் ஸ்ரீராமபிரானும் சாப்பிட்டார். ஆனால் அதை திரித்து ராமன் மது அருந்தினான் அப்படின்னு தப்பாக பிரச்சாரம் பண்ணான். இப்படி இவெல்லாம் புனிதமான ஆகாச கங்கையில் மயக்கம் தரக்கூடிய பானத்தை அருந்தி ஆடை இல்லாமல் பெண்களோட நீரில் விளையாடுறத நாரதர் பார்த்துடுறார். அவளை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வருது. நாரதரை பார்த்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறா, தன்னோட தவறை உணர்ந்து ஆடையில் அவர்களை மறைச்சிக்கிறா. நளகூபன் மணிகிரீவன் மட்டும் அப்படியே இருக்கும். நாரதர் அவர்களை மரமாக போக சபிக்கிறார். ஏன்னா மரங்கள் தான் ஆடை இல்லாமல் வெட்கம் இல்லாமல் இருக்கும். உங்ககிட்ட பக்தி ஏற்பட தான் கருணையோடு இப்படி பண்ணார். முனிவர்கள் சாபம் எல்லாமே கூட இந்த வகை தான், நமக்கு நல்லதை தான் செய்யும். நீங்கள் எப்போ ஹரியாகிற நாராயணனை சேவிக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த பதவியை அடைவீர்கள் அப்படின்னு சாப விமோச்சனத்தையும் சொல்கிறார். கண்ணன் வெண்ணெயை சாப்பிட்டார்னு பார்த்தோம் இல்லையா, அதனால் அவர் வயிறு பெருத்து கயிறு இருக்கிறது வயத்தை. அதை அறுக்க முடியுமான்னு பார்க்க கயிறு அருகலை. பெருமாளால் முடியாதா என்ன? இதெல்லாம் அவரோட லீலை. கயிற்றை இன்னும் பலமாக இழுத்த உடனே உரல் பின்னாடியே வருது. நேராக அந்த மரங்களை நோக்கி போய் 2க்கும் நடுவில் போனேன். உடனே மரம் பிளந்து வேரோடு சாயறது. நளகூபனும் மணிகிரீவனும் உன்னை தரிசிச்சுட்டு துதிச்சுட்டு நாரதர் அனுகிரகத்தினால அவள் இடத்துக்கு போயிடுறான். நந்தகோகுலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் பண்ண லீலைகளை எல்லாம் மரமாக இருந்து நளகூபரும் மணிகிரீவனும் அனுபவிச்சாலாம். அப்புறம்தான் மரம் கீழே விழுந்த சத்தம் டமால்னு கேட்குறது. கோபிகைகள் அத்தனை பேரும், யசோதை, நந்தகோபர் எல்லாரும் கண்ணனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, அவனுக்கு யாரால என்ன ஆபத்தோ அப்படின்னு ஓடி வரான். நந்தகோபருக்கு பயங்கர கோபம் வருது. இப்படி தான் குழந்தைய கட்டி போடுவியா? இந்த மரம் அவன் மேலே விழுந்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே வண்டி சக்கரம் உடஞ்சி அவன் மேலே விழுந்தது. ஒவ்வொரு தடவையும் ஸ்ரீமன் நாராயணன் தான் இவனை காக்கிறான் அப்படின்னு. குருவாயூரப்பா, நீ தான் அந்த நாராயணன்னு தெரியாமல் நீயே உன்னை காத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை அறுத்து விடுவிக்கிறார்.
எல்லாரோடைய பிறவி பிணியான கட்டை அறுப்பவன் நீ. உன் தாய் கட்டின கயித்தை உன் தந்தை வந்து விடுவிக்கும் வரைக்கும் காத்துருந்தியே. குருவாயூரப்பா, என் வியாதியை போக்கி அடியேனையும் காக்கணும் அப்படின்னு வேண்டுறார். அந்த அர்ஜுன மரத்துக்கிட்ட வந்த உடனே கிருஷ்ணனும் கயிறும் அந்த பக்கம் போயிடுறான். உரல் மாட்டிக்கிறது, மரம் சாயறது. நலகூபன் மணிக்ரீவன் தேவலோகத்துக்கு போகிறான். நம் உள்ளத்தில் 2 தேவையில்லாத மரம் இருக்குது, காமம் கோபம்னு. இது உள்ளங்கிற நிலத்தில் வேரூன்றி பிடுங்க முடியாமல் இருக்குது. கிருஷ்ணனை உள்ளத்தில் நிறுத்தினா, இது 2க்கும் நடுவில் நிறுத்தினா அவர் இந்த 2ஐயும் வேரோட அறுத்துடுவார் அப்படிங்கிறது தான் இது சொல்கிற தத்துவம். அடுத்து விருந்தாவன பிரவேசத்தை பற்றி பாடுறார். இப்படி எப்பப்பார் குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துட்டே இருக்கேன்னு உபநந்தன்கிற தலைவன் ஊர் மக்களை எல்லாம் கூட்டி வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு விருந்தாவனத்துக்கு போக முடிவு பண்ணுறான். ஒவ்வொருத்தர் வந்து பிருந்தாவனம்னு சொல்கிறான். பட்டத்திரிகள் விருந்தாவனம் தான் பாடுறார். இங்கே இருக்கிறது கண்ணனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார். குருவாயூரப்பா, உன் பிரபாவம் அவளுக்கெலாம் தெரியலையே, எந்த ஆபத்து உன்னை என்ன செய்யும்? ஆனால் இதுவும் உன் சங்கல்பம் தானே. உன் அடுத்தடுத்த லீலைகளை அங்கு பண்ணணும்னு நீ முடிவு பண்ணிட்ட. முதல்ல நந்தகோபரும் முக்கிய தலைவர்களும் விருந்தாவனத்துக்கு போய் மாட்டு கொட்டகைகளை எல்லாம் கட்டி முடிச்சுட்டு மீதி இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் அங்கே வர சொல்ல எல்லாரும் மாட்டு வண்டியில் கிளம்பி போகிற வழியில் மாடுகளோட கால் சலங்கையும் கழுத்தில் கட்டின மணியும் ஜல் 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 ஜல்னு சத்தம் ஏற்படுத்த அதையே தாளமாக கொண்டு உன் லீலைகளை எல்லாம் பாடின்னு வந்தா. அதனால் அவளுக்கு களைப்பே தெரியலையாம். அழகான செடி கொடிகள், பச்சை பசேல்னு புல்தரைகளோட விருந்தாவனம் இவாளெல்லாம் வரவேற்கிறது. கிருஷ்ண ஜனனத்துக்கு முன்னாடியே தேவர்கள் எல்லாரும் பசு மாடாக கண்ணுக்குட்டியாக கீழே இறங்கி வந்தான்னு பார்த்தோம் இல்லையா? அவளை கவனிக்க விருந்தாவனத்தில் ஏற்பாடு பண்ணுறார் நந்தகோபர். போகிற வழி ஏற நடக்கிற சமம் தெரியாமல் இருக்க மழையில் சிரித்து சிரித்து பேசிகிட்டே வரார் கிருஷ்ணன். அனோ மனோஜத்வனி தேனு பாலி குரப்ரணாதாந்தரதோ வதூபிஹி பவத் வினோதாலபிதாக்ஷராணி பிரபீயநாஜ்ஞாயதமார்கதைர்யம். பேச்சு வராத குழந்தைகளுக்காக வேண்டிட்டு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் பேச்சு வரும்னு சொல்லப்படுறது. பச்சை பசேன்னு வயல், மயில்கள் தோகை விரித்து ஆடுறது, குயில் கானம் பண்ணுறது, எந்த தேவன் எந்த ரூபத்தில் இருக்கானோன்னு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். உயர்ந்து நிற்கிற கோவர்தனகிரி தன்னை பரபிரம்மமாகவே அவர் நினைக்கல. நம்ம ஆற்றுல உள்ள குழந்தை புதுசாக ஒரு இடத்த பார்த்தா எப்படி சந்தோஷிக்குமோ அப்படி அதை அனுபவிச்சாராம். இவாளை வசிக்கிறதுக்கு வீடுகளெல்லாம் கட்டுறான். நீ சும்மா இருப்பியா? ஆயர்களை கூட அழைச்சிட்டு சுற்றி பார்க்க கிளம்பிட்ட. யமுனா நதி வளைஞ்சி வளைஞ்சி போகிறதான். உன்மேல் காதல் கொண்டதுனால நாணத்தினால ஒதுங்கி ஒதுங்கி போகிறாளாம். இவ தான் பின்னாடி கிருஷ்ணனை காலந்தியாக கைப்பிடிக்க போகிறான். ஆணிரை மேய்ச்சிண்டு பலராமனோடையும் ஆயர்களோடையும் கன்றுக்குட்டியை மேய்ச்சியே. குருவாயூரப்பா, எல்லா வியாதிகள்லேருந்தும் எங்களை அனைவரையும் காக்கணும் அப்படின்னு இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். அடுத்ததாக, குருவாயூரப்பா, உன் திருவடி பட்டதுனால விருந்தாவனமே செழிப்பாக இழுத்து தண்ணீர், பூமி, மலை, செடி, கொடிகள், நிலம் எல்லாம் செழுமையாக இருந்தது. புல்வெளிகள் எல்லாம் பச்சை பசேல்னு காட்டுக்கு நடுவில் யமுனை கரையில் இருக்குது. குளிர் காற்று வீசுறது. அங்கே பசுக்களை மேய விட்டு அப்புறம் கோவர்தன மலைக்கு மேலே மேய விட்டியே. இனிமையான இசை உன் புல்லாங்குழலேருந்து வர அதை கேட்டே வளர்ந்தன பசுக்கள்லாம். ஒரு நாள் கன்றுக்குட்டி வடிவில் வத்சாசுரனுங்கிற ஒரு அசுரனை நீ பார்த்த. வாழை ஆட்டின்ண்டே வந்தான். கிருஷ்ணன் எங்கே இருக்கான் அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துன்னு வரான். உன் கையால் அதோட 2 காலையும் பிடிச்சி கரன்னு சுற்றி தூக்கி வீசின. மரத்தில் மோதி கீழே விழுந்து இறந்துடுறான். விழுந்த வேகம் தாங்காமல் மரம், செடி, கொடி எல்லாம் விழுந்து காடே நிர்மூலமாக ஆயிட்டான். தேவர்கள்லாம் இவன் அழிஞ்சதை பார்த்து பூ மாறி பொழிகிறா. இதை பார்த்து உன் நண்பர்கள்லாம், அது என்ன உண்மையில மட்டும் எப்படி வந்து விழறது பூவெல்லாம் அப்படின்னு கேட்க, இவனை தூக்கி அடித்ததுனால பூக்கள்லாம் மேல் நோக்கி போய் கீழே வந்து விழறது அப்படின்னு சொன்னேன். இன்னொரு நாள் வெப்பம் தாங்காமல் யமுனா நதிக்கு நீர் இருந்ததுக்கு போனான் உன் நண்பர்களோட. கொக்கு வடிவில் பகாசுரன்கிறவன், இவன் பூதனையோட தம்பி. அவன் வந்து காத்துட்டுருக்கான் உன்னை விழுங்கிறதுக்கு. வெள்ளை வெளேன்னு ரெக்கைகளை அசைச்சுண்டு நிற்கிறது அந்த கொக்கு.
பசங்கள்லாம் நீர் அருந்த போனப்போ அந்த கொக்கு ஒன்று விழுங்க உள்ளே போன நீ உன் உடலின் வெப்பத்தை அதிகரிக்கிற. அதை தாங்க முடியாமல் கொக்கு ஒன்று வெளியே தள்ள அதன் அலகுகளை கிழித்து அவனை வதைச்ச. பசுமாடு மேய்ந்த தூசி படர்ந்த உடலோடு புல்லாங்குழல் ஊற்றிண்டு வந்த உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டாலாம் எல்லாரும். என் நோயை தூர விரட்ட வேணும் அப்படின்னு வேண்டுறார். இன்னொரு நாள் விடிகாத்தாலேயே உன் நண்பர்களோடையும் மாடு கண்ணுகளோடையும் உணவு வகைகள் எல்லாம் எடுத்துட்டு வனபோஜனம் பண்ணுறதுக்கு நீ கிளம்பலை. இவ்வளோ பேர் நடந்து போனதுனால புழுதி ஏற்பட்டு உன் பாத தூளிய ரிஷிகள்லாம் தன் தேகத்தில் பூசிக்கிறான். புல்வெளியில் கன்றுகளெல்லாம் மேய விட்டுட்டு சாப்பிட போனேன். வழியில் பெரிய மலைப்பாம்பு வடிவில் ஆகாசுரன் படுத்துட்டு இருந்தான். அவன் வாய் திறந்துருக்கிறது கோகை மாதிரி இருந்துதான். அதனால் எல்லா பிள்ளைகளும் கோகைன்னு நினச்சிட்டு பாம்போட வயிற்றுக்குள்ளே போயிடுறான். நீயும் உள்ளே நுழைஞ்சு கழுத்துக்கிட்ட போன உடனே உன் உருவத்தை பெருசாக்கிக்கிற. அதன் கழுத்தை கிழிச்சுண்டு நீ உன் நண்பர்களோட வெளியில் வந்துட்ட. உன் திருவடி பட்டதுனால அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் மோட்சம் போயிட்டான். நீ உன் நண்பர்கள் பின்னால் வனபோஜனத்துக்கு போன. உன்னை பின்தொடர்ந்து தேவர்கள்லாம் வந்து உன்னை துதிக்கிறான். நடுவில் நீ அமர்ந்திருக்க உன்னை சுற்றி 1000 ஆயர்கள் அமர்ந்திருந்து நீ அமுது செஞ்ச. 1000 இதழ் கொண்ட தாமரை போல் அது இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, யாகசாலையில் தேவர்கள் சூழ அங்கே அளிக்கப்படும் ஹவிஸை நீ ஏற்பது போல் இங்கே ஆயர்பாடியில் உன் நண்பர்கள் புடை சூழ தயிர் சாதத்தை அமுது செய்தாய். தேவர்கள் இதை பார்த்து வியந்து போய் உன்னை துதிக்கிறான். குருவாயிரப்பா, என் வியாதியையும் போக்கணும் அப்படின்னு இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். இப்படி கிருஷ்ணர் ஆயர்களோட பேசி சிரிச்சுண்டு உணவருந்ததை பார்த்த தேவர்கள்லாம் போயும் இந்த ஆயர்களோட உணவை வாங்கி முதல்ல தான் சாப்பிட்டுட்டு மீதியாக அவளுக்கு பிரசாதமாக கொடுக்குறாரே, நமக்கும் இந்த பிரசாதம் கிடைக்கணும் அப்படின்னு 33 கோடி தேவர்களும் மீனாக மாறி யமுனா நதியில் காத்துட்டுருக்கா. எப்படியும் கையெலம்பா வருவா, அப்போ அதில் இருக்கும் பருக்கைகளையாவது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு. குருவாயிரப்பா, உன் தோழர்களை குறைச்சி பேசினது உனக்கு பிடிக்கல. நீ என்ன பண்ண? சாட்டப்புறம் யாரும் கையெலம்ப வேண்டாம், அவரவர் ஆடையிலேயே தொடச்சிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி உன் பிரசாதம் துளி கூட தேவர்களுக்கு கிடைக்காம பண்ணிட்டியாமே. பிரம்மா பார்த்தார், இது என்ன பகவான் இதுவரைக்கும் எந்த திரு அவதாரத்துலேயும் பண்ணாத அத்தனை லீலைகளையும் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் இப்படி பண்ணுறாரே, இவர்கிட்ட நம்ம கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் அப்படின்னு அவருக்கு தோணித்தான். பிரம்மாவுக்கே இப்படி பகவானை பரீட்சை பண்ணணும்னு தோணுமான்னா, அவரும் நம்மளை மாதிரி ஒரு ஜீவாத்மா தானே. ஆனால் நம்மளை விட ரொம்ப ரொம்ப வசந்தவர். சிறந்த தவம் பண்ணி அந்த பதவியை பகவான் அவருக்கு கொடுத்துருக்கார். இவ சாப்பிட்ற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்ஞ்சுட்டுருக்கு. பிரம்மா என்ன பண்ணுறார், அதையெல்லாம் தன் மாயையால் ஒரு குகையில் கொண்டு அடைச்சி வச்சுடுறார். அடுத்து இந்த ஆயர்களையும் மறைச்சிடணும் அப்படின்னு வரார். குருவாயிரப்பா, பிரம்மா பண்ணது உனக்கு தெரியாதா என்ன? இந்த பிள்ளைகள் என்ன திடீர்னு கண்ணுக்குட்டிக்கிட்டேருந்து எந்த சத்தமும் வரல அப்படின்னு உடனே பாதி கவலம் தயிர் சாதத்தை கையில் வச்சுட்டு இருக்க. நீ அப்படியே எழுந்து நீங்களாம் சாப்பிடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போனியே. நீ இருந்தால் பிரம்மாவால் எப்படி இந்த ஆயர்களெல்லாம் மறைச்சி வைக்க முடியும்னு தானே போனேன். இப்படி கிருஷ்ணன் எழுந்து போன உடனே பிரம்மா இந்த பிள்ளைகளையும் அந்த குகையிலேயே மறைச்சி வச்சுடுறார். அவளுக்கு வேண்டிய உணவு மற்ற வசதிகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுறார். குருவாயிரப்பா, நீ உடனே என்ன பண்ண? நீயே அந்த 1000 ஆயர்களாகவும் அவர்களோட கன்று குட்டிகளாகவும் அவள் கையில் வச்சிருந்த பொருளாகவும் மாறிட்ட. எல்லாரும் வீடு திரும்பினப்போ ஆட்சியர்களெல்லாம் தன் பிள்ளைகளை பார்த்து, எப்பவும் களைச்சி போய் வீடு திரும்புகிற பசங்க என்ன இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்காளே, கண்ணுக்குட்டிகளும் அவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு கொஞ்சரா. நீயே எல்லாமா மாறிட்டியே, அப்போ அவளுக்கு உள்ள தேஜஸ் கூட தானே செய்யும். இப்படியே 1 வருஷம் ஓடுறது. இது வரைக்கும் பலராமனால் கூட இதை கண்டுபிடிக்க முடியல. 1 வருஷ காலம் கழித்து தான் இது கிருஷ்ணனோட மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். ஏன்னா கிருஷ்ணனை மாதிரி அவர் பூர்ண அவதாரம் இல்லையே, தன் சக்தியை தானே பகவான் அவருக்குள்ளே செலுத்தியிருக்கார். அதனால தான் அவருக்கு இப்போ தான் புரியுறது. ஆனால் ஆயர்களை விட வசந்தவருங்கிறதுனால அவருக்கு புரிய வச்சுடுறார். பிரம்மா இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்க வந்தால் தான் குகையில் அடைச்சி வச்ச கோபர்களும் கண்ணுக்குட்டிகளும் அப்படியே இருக்குது. வெளியில் வந்து பார்த்தா அதே அளவு கோபர்களும் கன்றுகளும் கிருஷ்ணனும் ஒரு கையில் கவள சாதத்தோடு இருக்கா. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பெருமாளை தியானித்து கண்ணை திறந்து பார்த்தா அத்தனை ஆயர்களும் கன்றுகளும் ஸ்ரீமன் நாராயணனாகவே தெரிகிறா.
பிரம்மா தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறார். எல்லாத்தையும் மறைச்சிட்டு வெளியில் வந்த ஆயர்களுக்கும் எல்லாம் மறந்து போக பண்ணியாமே. திரும்ப வீட்டுக்கு வந்தப்போ அந்த கோபர்களுக்கு ஒரு வருஷம் குகையில் இருந்ததே ஞாபகம் இல்லை. இப்போ கண்ணனுக்கு 6 வயசு ஆயிடுத்து. கன்றுகளெல்லாம் விட்டுட்டு மாடுகளை மேய்க்க ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணன் பசு, எருமை, ஆடு 3ஐயும் தான் மேய்ச்சார். உலகம்தான் மேய்ச்சல் நிலம். எருமைங்கிறது தமோகுணத்தை குறிக்கும், உலகியல் சுகத்தை. ஆடுங்கிறது ரஜோகுணம். பசுங்கிறது சத்வகுணம், உலகியல் இன்பத்தில் போகாத இருக்கிறது. பசுக்கு தன்னையே கதின்னு பற்றுபவனுக்கு மோட்சம் கொடுக்குறார். புத்திங்கிறது மாடு மாதிரி தன் பாட்டுக்கு மேய போயிடும். கிருஷ்ணனை பற்றினா புத்தியை நல்வழிப்படுத்துவார். இந்த மாடு அவருக்கு நன்றியாக சொல்கிறது. அது மாதிரி அவர் தான் நம்ம காக்கிறாருன்னு தெரியலைனாலும் தெரிஞ்சாலும், நன்றி சொல்லலைனாலும் சொன்னாலும் அவர் நம்மளை எல்லாம் காக்கிறார். யாராக இருந்தாலும் காப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பிள்ளைகள் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் நிறைய பனைமரமும் நுங்கும் இருக்கான். நம்ம அங்கே போய் பழங்களை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க, உனக்கும் அங்கே ஒரு காரியம் ஆகணும்னு நீயும் கிளம்பிட்ட. பலராமனை விட்டு மரங்களை உலுக்க சொல்கிற. பழங்கள்லாம் கீழே விழ எல்லாரும் அந்த பழத்தை எடுத்துக்கிறான். பழம் மட்டும் இல்லை, மேலேருந்து தேனுகாசுரன் ஒரு அசுரனும் பொத்துன்னு வந்து விழறான். பலராமனை விட்டு அவனை அழிக்க சொல்கிற. அவரும் அவன் கால்கள் 2ஐயும் பிடிச்சி சுழற்றி அவனை வீசி எறிய மரத்தின் மேலே மோதி கீழே விழுந்து அவன் இறந்து போய்ட்றான். இது வரைக்கும் குருவாயூரப்பா நீ தானே அசுரர்களெல்லாம் அழிச்ச, இப்போ ஏன் பலராமனை பண்ண சொன்ன? தேனுகன்னா மாடுகள்னு ஒரு அர்த்தம், கோபாலன்னா பசுங்களை ரட்சிப்பவன் அர்த்தமாச்சே. அப்படி ரட்சிக்க வேண்டிய நீயே தேனுகன்கிற பேர் கொண்ட அசுரனை அழிக்க வேண்டாம் அப்படின்னு தானே என்னுடைய வியாதியையும் போக்கி என்னையும் ரட்சிக்கணும் அப்படின்னு வேண்டுறார். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.